இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் இன்வைட் பண்ணியிருக்கிறது டாக்டர் பாஸ்கரன் ஃப்ரம் தஞ்சாவூர். இருக்கிற எத்தனை வருஷங்க சார்? வணக்கம் சார். நான் 25th இயர் ப்ராக்டிஸ். ஓகே. இப்போ சாரை பற்றி எனக்கு சொன்ன உடனே எனக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு குறள் என்ன அப்படின்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அந்த குறள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த குறள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குளத்தில் அந்த அள்ளி தாமரை செடி எவ்வளோ ஹைட்டுக்கு வரும் அப்படின்னா, தண்ணி எவ்வளோ ஹைட்டுக்கு வருதோ அவ்வளோ ஹைட்டுக்கு வரும். அதே போல் நம்ம மனசு எவ்வளோ ஆட்டிடியூட் கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப்பும் வந்து ஹையராக வரும்ன்றது. இப்போ பிடிஎஸ் படிச்சுட்டு முக்கியமாக வரக்கூடிய ஒரு 2 குழப்பங்கள் என்ன அப்படின்னா, பிஜி படிக்கணுமா இல்லை ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? 2வது ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சிட்டியில் ஆரம்பிக்கிறோமா நம்ம ஊர்லேயே ஆரம்பிக்கலாமா? ஸோ இது 2மே வந்து இப்போ ஊரில் ஆரம்பிக்கிறோம், பிஜி பண்ணலன்னா அது ஒரு நெகட்டிவாக வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. சிட்டியில் ஆரம்பித்தா தான் நம்மளால் ஃப்ளரிஷ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. ஒரு சிட்டியில் வந்து ஒரு கிளினிக்கு ரொம்ப ஹையஸ்ட் ஃபுல் எக்யூப்டாக இருக்கிற ஒரு கிளினிக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலே வந்து வச்சுருக்கீங்க. அதாவது தஞ்சாவூர் மாதிரி ஒரு செமி சிட்டியில், அதுவும் நீங்கள் ஆரம்பிக்கும்போது அது ரொம்பவே வந்து ஒரு 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 வில்லேஜ் ஸ்டைலில் இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்தது? நீங்கள் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் என்னது? ஸோ 98ல் என்னோடய பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எதுவுமே தெரியாது எனக்கு, டென்டிஸ்ட்ரி பற்றியே எதுவுமே தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டாங்கன்னு சேர்ந்தோம் அதில். ஸோ ஆனால் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆகிற அளவுக்கு படிச்சுருவோம். ஒரு எதுவும் பிரேக்லாம் அந்த டைமில் எங்களுக்கு பிரேக் சிஸ்டம் உண்டு. ஸோ பிரேக்குன்னா நாங்கள் ஜூனியர்ஸோட போய் உட்காரணும். ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அவங்களோடலாம் போய் உட்காரணும். இருந்தால் சரி ஓரளவு நாங்கள் படித்து ரெகுலர் பேட்ச்லேயே க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். முடித்து வந்த பிறகு ஸோ அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஒரு ட்ரீம் இருந்தது. ஸோ அப்போயே ஒரு யூனிக்காக பண்ணணும் எல்லோரும். அப்போ நான் ஆரம்பிக்கும்போது என்னோடய ஊரில் வந்து ஒரு 15-20 பேர் டென்டிஸ்ட் இருந்தாங்க, ஒரு 8 எம்டிஎஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து டென்டிஸ்ட்ரி வந்து பண்ணுறது வந்து சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் சைடு வந்து நம்ம பேங்க் லோன் அவைல் பண்ணணும். அதுக்கு வந்து கேரண்டர் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளை நம்பி அந்த ஏஜில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ்லாம் அக்ரி பேஸ்டு, நாங்கள் வெல் ஆஃபாக தான் இருந்தோம். சடனாக ஃபேமிலியில் வந்து ஒரு செட் பேக் இருந்தது. 98ல் நிறையா கடன் வந்துடுச்சு அப்பாவோட மிஸ்மேனேஜ்மெண்ட்னால. ஸோ அப்படி போயிட்டு இருந்த ட்ராக் வந்து சடனாக செட் பேக் ஆனதுனால நான் லோன் எடுத்து தான் என்னோடய கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தாட்டை. ஸோ அந்த லோனுக்கு வந்து ஒரு பேங்க் மேனேஜருக்கு போயிட்டு பார்த்துட்டு அந்த டைமில் 2.2 lakhs சம்திங் ஏதோ அவங்க லோன் கொடுத்தாங்க. அதையே நல்லா இன்டீரியர்ஸ் என்னோடய ட்ரீம் எல்லாத்தையுமே சின்ன குட்டி ரூம்லேயே அதை வந்து நல்லா ஒரு வேனிஷன் பிளைண்ட்ஸு அதிலே யூனிக்காக என்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. பெருசாக வரணும் லைஃப்பில். நான் சின்ன வயசுலேயே யோசிப்பேன். நான் ரொம்ப சின்ன வில்லேஜ், அது பஸ்ஸெலாம் ரொம்ப சின்ன வில்லேஜ். ஒரு டவுனில் தான் படித்தோம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரலையும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில். ஒரு சின்ன வில்லேஜ்னால் ஒரு 800 பீப்புள் தான் பாப்புலேஷன் அந்த ஊரில். பேரண்ட்ஸ்க்கும் அவ்வளோ இது கிடையாது, அவேர்னஸ் கிடையாது. சேம் லைக் எங்களோட அப்பாவோட அண்ணனோட வீட்டில் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு பிஏ, எங்கள் ஒரத்தநாடு தாலுக்காவில் ஃபஸ்ட்டு பிஏ. ஸோ அதனால் அப்பா வந்து விவசாயம் பார்க்கணுன்ட்டு அவங்கள படிக்க வைக்கலை. 5th எங்கள் அப்பாவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க படித்ததுனால அவங்க வீட்டு பசங்கள்லாம், பெரியப்பா வீட்டில் உள்ள பசங்கள்லாம். ஸோ அப்போ ஒருத்தர் வந்து இது நல்ல பொசிஷனில் இருக்காங்க, ஒரு டாக்டராக இருக்காங்க. ஒரு அக்கா வந்து அவங்க வந்து ப்ரூக்லின் ஹாஸ்பிட்டலில் யூஎஸில் இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து ஹியூமின்ஸ்லின்னு ஒரு கம்பெனியில் என்னோடய பிரதர் பெரியப்பா பையன் வந்து அதில் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கார். இன்னும் 2 பேருமே இங்கே எல்லாமே நல்லா படிக்க வச்சதுனால அவங்க ஃபேமிலி அப்படி இருந்தது. ஸோ எங்கள் அப்பா படிக்காதனால அவருக்கு ஒரு பயங்கர ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் 4 பேர் நாங்கள் பிரதர்ஸ், 4 பேரையுமே படிக்க வைக்கணும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் தான் சேர்த்தாரு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க படித்ததுனால தான் அப்படி இருக்காங்க. ஸோ படிக்கலைன்னா என் லைஃப் மாதிரி போயிடும், அதனால் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் 5th வரலையும் கிராமத்தில் படிச்சுட்டு 6thலேருந்து அவங்க வீட்டில் பெரியப்பா வீட்டில் இருந்து தான் ஸ்கூலிங்லாம் டவுனுக்கு வர்றோம். 6thலேருந்து 12th வரலையும் அந்த ஊரில் படிக்கிறோம். தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து போகிறோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி போகும்போது ஸோ நிறைய அந்த டைமில் ஒரு பணக்கார பசங்களாக வருவாங்க, எல்லாம் மான்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸு. லாங்குவேஜ் பேரியர் இருக்கும், எல்லாம் பெரிய பெரிய வசதியாக உள்ளவங்க தான் வருவாங்க. அவங்களோட
மிங்கிள் ஆக முடியாது. ஸோ பணக்காரங்க மாதிரி தான் எங்களை காமிச்சிக்குவோம். ஸோ அதனால இந்த RX 100 பைக் வாங்குறது, ஸோ அந்த அன்வான்ட் திங்ஸ்லாம் காலேஜில் வந்து டிரெக்ஷன்லெஸ்ஸாக போகணும். ஸோ அந்த மாதிரி வே ஆஃப் லைஃப்பில் இருந்துட்டு சடனாக கிளினிக்கில் போய் 11 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு உட்காரணும். எனக்கு வந்து இப்போ 2.5 lakhs வந்து லோன் ஆகிடுச்சு. ஸோ நான் ரீபே பண்ணுறது பேங்க் பற்றின நாலேஜ் அவேர்னஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து என்பிஏன்னு சொன்னாங்க அந்த டைமில். அப்போ எனக்கு புரியலை. நான் 24th இயர் எனக்கு ஹவுஸ் சர்ஜன் பண்ணும்போது நான் 24 வயசுலேயே கிளினிக் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்டாக பேங்க்கில் கொண்டு வந்துட்டாங்க. என்ன எனக்கு ரீபே பண்ணுறதுனா என்ன, ஏன்னா ரெண்ட்டுக்கு நான் சூஸ் பண்ணது வந்து அந்த டைமில் 3000 rupees என்னமோ. ஸோ என்னோடய ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை வந்து அங்கே க்ரியேட் பண்ண போயிட்டு அது மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது. ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு, மிஸ்மேனேஜ்மெண்ட், கைடன்ஸ் இல்லாதனால. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடத்துக்கு 600 rupees ரெண்ட்டுக்கு வந்து ஒரு ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூரில் வந்து ஒரு சின்ன இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். சொசைட்டிலையும் நிறையா ஒரு அக்செப்டன்ஸ் இருக்காது இந்த ப்ரொஃபஷனுக்கு. இது வந்து பல்லுக்கு பார்க்குறவனுங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த கல்ச்சரே அப்படி நல்லா இருக்கிறதுனால அவங்கள மீறிய ஒரு அந்த கெத்து அந்த இதெல்லாம் இருக்கும். அரசியலுக்கு தான் அங்கே முக்கியத்துவம். அப்போ நான் சின்ன பையனாக அந்த கிளினிக்கில் உட்காந்துருப்போம். ஸோ எங்கள் ஊர்லேருந்து வர்றவங்க போகிறவங்கலாம், என்னப்பா அப்படி உட்காந்துருக்கே, கரண்ட் பில்லுக்கு வருதா, வாடகைக்கு வருதான்னு இப்படி டீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஒரு டைம் வந்து 2007 வந்து நான் இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேர் டு கோ, ஹவு டு கோன்னு தெரியல. ஃபஸ்ட்டு 11 hours எப்படி இந்த இடத்துல உட்கார்றதுக்கு என்ன பண்ணேன், என் பக்கத்தில் ஒரு புக் ஷாப் இருக்கும், பாரதி புத்தக பண்ணைன்ட்டு. ஸோ டெய்லி ஏதாவது ஒரு புக்ஸ் போய்ட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரீ டைமில் வந்து புக்ஸ் படிப்பேன். நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அந்த புக்ஸ் படிக்க ஒரு 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 தாட்ஸ் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸையும் அந்த கிராமத்துலேருந்து எல்லா அண்ணனும் வெளியில் போயிட்டாங்க. நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டினால் அவங்கள அழைச்சிட்டு வர வேண்டிய டவுனுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ அதை மீட்டப் பண்ணணும், அவங்களோட எக்ஸ்பென்ஸ்லாம் மீட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டு ஏதோ சம்ஹவ் மேனேஜ் பண்ணிட்டோம். பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை ஜேர்னி வந்து. ஸோ அப்போ 2007 இந்த நிறைய பேர் இதை வந்து கிரிட்டிக்ஸ் பண்ணாங்க. டென்டிஸ்ட்ரி வேணாம், நீ பிஜி இல்லையா, உனக்கு பிடிஎஸ் படித்து என்ன பண்ண போகிற, இதெல்லாம் ஒரு படிப்பாது, இதெல்லாம் ஒரு தொழில், அப்படி உட்காந்துருக்கே பாவம், இந்த மாதிரி பேசினாங்க. அப்போ 2007 வந்து மணமேல்குடின்னு ஒரு சீஷோர் ஓரத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அது எங்கள் ஆளுங்களே வராத ஒரு இடத்துக்கு போய் இடம் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு நம்ம ஆளுங்களே இல்லாத இடத்துல எப்படியோ நம்ம ஹோம் டவுனில் செட்டில் ஆகிற ட்ராபேக்ஸ் வந்து இது இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து என்கரேஜிங்காக ஒரு வேர்டு வந்து கிடைக்காது யாருக்குமே. அதை அசாசினேட் பண்ணிட்டே இருப்பாங்க டெய்லி வந்து ஒரு 10 பேர். அந்த சின்ன ஏஜில் வந்து அது ஹார்ட் டு அக்செப்ட். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அந்த டாக்டரும் வந்து ஒரு சர்ஜன் அங்கே மீட் பண்ண, ஒரு ஜென்ரல் சர்ஜன், நீ வந்துருப்பா இடம்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆல் ஆஃப் சடன் வந்து என்னோடய இமிடியட் சீனியர் வந்து டாக்டர் செந்தில்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லில் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ அவர் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட கிளினிக் போய் விசிட் பண்ணேன். இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுறாங்க, கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு. போகாத, கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணு ப்ராக்டிஸை அப்படின்னு. ஸோ என்னோடய மென்டார் மாதிரி தான், என்னோடய ஓன் பிரதர் மாதிரி தான் ஒரு ஸ்டில் நவ் எனக்கு நான் அவரோட இதில் இருக்கேன். ஸோ அவர்கிட்டேருந்து நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஹி கைடட் மீ லாட். அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது, அட்லீஸ்ட் நமக்கு வந்து எங்கே ஏதாவது சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்ட்டு. 2003 வந்து என்னோடய மேரேஜ் லைஃப் வருது. இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் வந்து ஃபேமிலிக்காக நம்ம அந்த எமோஷனில் வந்து அண்ணனுக்கெலாம் நிறையா செய்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு டேர்ன் ஆகிடுது, அந்த ஃபினான்ஷியல் இதெல்லாம். பிஜி படிக்க முடியல, அந்த மாதிரிலாம் வந்துடுது. அப்போ ஒரு லேப்டாப் வந்து ஒன்று வாங்கினேன் நான். ஸோ ஹெச்பின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஏதோ ஒரு 1 lakh சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஏதோ ஒரு சர்ச் இருந்துகிட்டே, ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. லைஃப்பில் வந்து ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ நான் நிறைய யோசிப்பேன். நைட்டு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பேன். ஏன் இப்படி இருக்கிறோம், எங்கே போகிறோம், எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. அப்போ வந்து சும்மா நான் ஜென்ரலாக ஒரு நாள் நைட்டு வந்து மொட்டை மாடியில் படுத்துருக்கும்போது, ஏன் ஒரு எர்த்து ஒன்று தான். ஸோ டோக்கியோவில் இருக்கிறவங்க, யூஎஸில் இருக்கிற ஏன் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க டென்டிஸ்ட் வந்து ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளால் வேர் வி பிஹைண்ட், வேர் லெட் ஐ, என்னை அந்த இடத்துக்கு நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்னா நான் என்ன மாதிரி விஷயங்கள் தேவை
அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பித்தோம். ஸோ அந்த டைமில் லேப்டாப் வந்த பிறகு நான் சும்மா கூகுள் பண்ணி பார்ப்பேன் டெய்லி. டென்டிஸ்ட்ரி டுடே அண்ட் டென்டல் ட்ரிபியூன் அந்த மாதிரி இதெல்லாம் டெய்லி ஒரு 1/2 hour 9 o'clockலாம் கிளினிக் போயிட்டு சர்ச் பண்ணுவேன். டென்டிஸ்ட்டில் குளோபலாக என்ன நடக்குது, நான் இங்கே உள்ளதே நான் தேடலை, குளோபலாக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு குளோபல் பிளாட்ஃபார்மில் நம்மளை கொண்டு போகணுன்னா என்னென்ன மாதிரி ட்ரைட்ஸ் வேணும் அப்படின்னா, நான் அப்போவே வந்து ஒரு சின்ன கடைக்கு போனால் கூட மென்ஸ் ஹெல்த்னு ஒரு புக் இருக்கும், அதுதான் வாங்குவேன். நான் ஒரு ஆனந்த விகடன் தான் வாங்குவேன். ஒரு வளர்ந்த ஆளுங்களோட ஒரு ஜெயிச்ச மனுஷங்களோட கதை வந்து நிறையா படிப்பேன், யோசிப்பேன். ஸோ அப்போ வந்து நிறைய இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எல்லாம் படித்து ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போது லேசர் பயோலேஸ் வாட்டர் லேஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ 7ல் லான்ச் பண்ணாங்க. 7ல். ஸோ நம்ம வந்து அதை எப்படியாவது ரீச் பண்ணணும், யூஎஸ் போகணும் அப்படின்ட்டு ஒரு தாட் வந்து பிஜி போக முடியல. ஸோ அதுக்கு வந்து பேரலாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிக்கு பதிலாக கிளினிக்கை விட்டுட்டு போக வேண்டியதில்லை சொல்லிட்டு இதுக்கு அந்த டைம் காஸ்ட் வந்து 30 lakhs சம்திங் ஏதோ சொன்னாங்க. அந்த ரிஸ்க் அப்படைட் இருந்தது. ஸோ அதனால் வந்து எப்படியாவது நம்ம எது ஆனாலும் பரவாயில்ல, இதை போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் பண்ணணும். ஸோ ஒரு இனோவேஷன் வேணும்னு சொல்லிட்டு அதை போன பிறகு லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனிச்சு. யூஎஸ்கே போனேன். அந்த 11ல் வந்து நான் சும்மா அப்போ ஒரு பயம் இருந்துச்சு. ஒன்றும் இல்லாத காலத்துலேயே கொலம்பஸ்லாம் போயிருக்காரு. ஃபஸ்ட்டு ட்ரிப் உங்களுக்கு அவுட் சைட் இந்தியாவே அதான் ஃபஸ்ட் ஸ்ட்ரைட்டாக யூஎஸ் போயிட்டீங்க. சிங்கப்பூர் போனேன். ஓகே ஓகே 8ல். அதுக்கப்புறம் 11ல் யூஎஸ் எடுத்துன்னு போயிட்டேன். அங்கே லாங்குவேஜ் வேறு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்தது, எப்படி போய் ஹேண்டில் பண்ண போகிறோம். சரி பரவாயில்ல, ஒஸ்கேஸ் உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு எப்படியாவது பண்ணி இதை வச்சு பொழைச்சிக்கலாம் லைஃப்பில் அப்படின்ட்டு போனோம். அப்போ என்னோடய மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேரலல் பேட்ச்லாம் என்னோட ப்ராக்டிஸ் பண்ணாங்க அண்ணாமலையிலேருந்து. ஏன்னா நீ உனக்கு என்னாச்சு, இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற, நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு பிளாட் விற்கிது, நீ 5 பிளாட் வாங்கி போட்டின்னா நீ வந்து மில்லியனர் ஆகலாம், ஏன் போய் போய் பண்ணுற அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் உண்டு. நான் எப்போதுமே ஒரு அறிவு சார்ந்த பொருளாதாரத்தில் தான் என்னை வச்சுக்கணும், ஒரு இந்த ஃபேக் எக்கனாமியில் இருக்கக்கூடாது, அது ஒரு நல்ல எக்கனாமியாக என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அது மாதிரி போகக்கூடாதுன்னு என்னோடய தாட் வந்து இன்டென்ஷன் தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு அறிவியல் மூலமாக தான் நிறையா நாடுகள் வளர்ந்துருக்கு, ஜப்பான் வளர்ந்துருக்கு, அமெரிக்கா வளர்ந்துருக்கு, ஃப்ரான்ஸ் வளர்ந்துருக்கு, அப்படிலாம் நிறைய யோசித்ததுனால அது சார்ந்தே போயிடலாம். ஸோ என்னை வந்து பணக்காரனை அடையாளப்படுத்த வேணான்னு ஒரு யோசனை. இந்த தொழிலில் இவங்க நல்லா பண்ணுறாங்க, இந்த தொழில் ரீதியாக என்னை அடையாளப்படுத்த விரும்பினேன். ஸோ அந்த லேசர் வந்து வந்த பிறகு கொஞ்சம் பேஷண்ட்ஸ் வந்து நிறையா வந்தாங்க. நிறையா கிரிட்டிக்ஸ் இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து. லேசர் பண்ணால் கேன்சர் வரும், யூரின் ரெட்டாக போகும் இப்படின்னு என்னோடய கலீக்ஸ் டென்டிஸ்ட்லாம் அதை கிரிட்டிக்ஸ் நிறையா இருந்தது. சின்ன ஊர்னால அதை பயங்கரமாக எகெயின்ஸ்டாக பேசினாங்க. ஸோ அதெல்லாம் மீறி பேஷண்ட்ஸ் வந்து அதை ரியலைஸ் பண்ணாங்க, அதோட ஃபீலிங் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. ரிசல்ட் கிடச்சோன்னா தே ஃபெல்ட் இட். அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நான் எப்போதுமே நாவல்ட்டிஸ் விரும்புவேன். ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாவல்ட்டிஸ் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பேஷண்ட் சலிச்சு போயிடுறாங்க, ரூட் கெனால் கேவிட்டி ஃபில்லின்னு கேட்டு சலிச்சிட்றாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் ஏதாவது நாவல்ட்டி பண்ணணுன்னு பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அப்படி பண்ண ப்ராக்டிஸ் க்ரோ ஆணுச்சு. ஸோ ஒரு குளோபலாக ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ பேஷண்ட் வந்து என்னை கேட்கக்கூடாது, யூஎஸில் அதை பார்த்தேன், இல்லை லண்டனில் பார்த்தேன், இது அப்படின்னு அவங்க பார்க்குற பார்வையே வந்து இந்தியான்னா ஒரு சப்ஸ்டாண்டர்ட் ஒரு தேர்ட் வேர்ல்டு நேஷனில் வந்து ஒரு பரிதாபப்பட்ட ஜீவன் மாதிரி அங்கேருந்து வர்றவங்க வந்து பார்க்குறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியலை. ஸோ நம்ம எந்த நாட்டுக்கும் சளைச்சவங்கள, உடல் அளவில் மனசளவில் யாரை விட நம்ம கீழே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸு அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணணும், நிறையா போய் படிக்கணும், அந்த மாதிரி வெளிநாடு நிறையா. ஸோ நாலேஜுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ வாண்ட் டபுள் யுவர் இன்கம் ட்ரிபிள் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேர்னிங்னு சொல்லிட்டு ஒரு கோட் வந்து நான் படித்தேன்ப்பா. ராபின் சர்மான்னு ஒரு புக்கும் அவரோட டீச்சிங்ஸ் வந்து லைஃப் கோச் வந்து எனக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு லைஃப்பில் வந்து. ராபின் சர்மா 2004 ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப்பை வந்து எனக்கு கொடுத்தது. ஸோ மேபி எனக்கு 30 years அது கிடச்சிது. அண்டர் 40 yearsக்குள்ளே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி என்னோடய இடத்துக்கு போகணும், நியூ பிளேஸ் போகணும்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரீம் அதுக்காக 15 years வந்து சொசைட்டியை வித்ட்ரா பண்ணிவிட்டு எங்கேயுமே கல்யாணம் மேரேஜ் எதுக்குமே போகிறது இல்லை. ஒர்க்னே இருந்து ப்ராக்டிஸை டெவலப் பண்ணி மணி காம்பவுண்டாக எடுத்துகிட்டு அதை போய் இன்வெஸ்ட் பண்ணி
ஒரு லிவிங் ப்ரூஃபாக இருக்கணும். ஒரு நான் சயின்ஸ் பீப்புள் வந்து இதை ப்ரொஃபஷனை வந்து இல்லிட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் மாதிரி ஊரில் சின்ன ஊரில் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து இதெல்லாம் ரொம்ப இல்லிட்ரேட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ லிவிங் ப்ரூஃபாக நம்ம இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், இப்படி இந்த படிப்பை படித்தா இப்படிலாம் வாழலான்னு சொல்லிட்டு அடுத்த வர சந்ததிக்கு வந்து ஸோ நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியுமான்னு யோசித்து எல்லா கண்ட்ரியில் இருக்கிற டெக்னாலஜி ஃபெசிலிட்டி சயின்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல உருவாக்கணும். அந்த இடத்துல உருவாக்கிட்டதுக்கப்புறம் என் சைடு வந்து என்னை நிறையா மாற்றிக்கிட்டேன். இந்த லைஃப்பை நான் அடையணுன்னா என் சைடு நிறையா நான் மாற்றிக்க வேண்டியது இருந்துச்சு. சேஞ்சஸ் இன்சைடு, அந்த ஹேப்பனிங் ஷுட் சேஞ்ச் இன் இன்சைடு. ஸோ அப்போ நிறையா அந்த ஜேம்ஸ் ஆலன் புக்கு அதெல்லாம் நிறையா படிப்பேன். ஸோ தாட்ஸ் வந்து எவ்வளோ இம்பேக்ட், மேனர்ஸ் திங்கத்துன்னு ஒரு புக்கு, இங்கிறது லா ஆஃப் சக்ஸஸ், நெப்போலியன் ஹில் புக்கு, ராபின் சர்மா, இது மாதிரி நிறைய படித்து ஒரு ரிஃபைன்டாக நம்மளை தாட்ஸை வச்சுக்கணும். ஸோ அப்படின்னு ஒரு செல்ஃபாக லேர்ன் பண்ணி தான் ஒரு ஸ்டேஜ் லைஃப்பில் க்ரோ ஆகி ப்ராக்டிஸ் வந்து க்ரோ ஆகி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். 8-10 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிளினிக் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ அப்போவே வந்து சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஆர்ட் விஷுவலைசர் சவுத் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் டைமில் வாங்கினோம் சார். ஓகே, சென்னையில் 2 பேர். ஓகே, சவுத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம். ஓகே. ஸோ அப்போ வந்து ஈவன் இப்போ கூட வந்து 11 to 15 மிஷின் தான் ஏதோ ஆக்டிவாக, ஆமாங்க சார், அவ்வளோ ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 35 எவ்வளோ இருக்குங்கிறாங்க. அது ஒரு இன்னோவேட்டிவ் டூல் சார். அந்த ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சது. பெரிய கண்டிஷன்ஸ்லாம் ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சது. நிறையா பெட்டர் ரெண்டுமே அப்ளை பண்ணோம் சார். அப்ளை பண்ணோம். பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் அதில் அப்படியே ஒவ்வொன்றா தேட ஆரம்பித்தோம். நியூவாக என்ன பிரான்ச் ஆஃப் டென்டிஸ்ட்ரி வருது. இப்போ இம்ப்ளான்ஸ் வந்தப்போ இம்ப்ளான்ஸ் 7ல் வந்து ஃபெலோஷிப் பண்ணோம். 2007ல் வந்து ஃபெலோஷிப் நோபலோட ப்ரோக்ராம் ராமகிருஷ்ணன் ஒரு டென்டல் காலேஜில். ஸோ கண்டினியூமாக அந்த லேர்னிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லெஜண்ட் வந்து மீட் பண்ணிட்டு வி கான்ஸ்டன்ட்லி அப்டேட்டிங் அண்ட் கெட்டிங் நாலேஜ் ஃப்ரம் ஸோ மெனி. ஓகே, அந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த 8-10 இயர்ஸ் முன்னாடி வந்தப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மிஷின். அதை வச்சு எப்படி ஒரு ROI கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சொல்கிற விதம், பேஷண்ட்டோட இன்ட்ராவரல் ஃபோட்டோஸ், இன்ட்ராவரல் அப்போவே அந்த இன்னொரு கேமரா ஒன்று வச்சுருந்தீங்க, சோப்ரோ கேமரா வச்சுருந்தீங்க சார். ஸோ சோப்ரோ கேமரா வச்சு ப்ராப்பராக எஜுகேட் பண்ணி பேஷண்ட்டுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து வந்து பண்ணது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஊர்லேருந்து வந்த உடனே டீமில் நான் வந்து அதை வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். நான் அதில் கொஞ்சமாச்சும் நம்ம வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் எல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. இட் இஸ் வெரி அப்போ அந்த டைமில் அது. ஸோ இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து நிறைய அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. எல்லாமே பண்ணிட்டோம் சார். என்னென்ன இப்போ லேசருக்கு அப்புறம் நேவிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவில் பண்ணோம் சார். நேவிகேஷன் பண்ணோம். அப்புறம் அந்த டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி வந்து 17லே என்ட்ரு ஆனோம் சார். அப்போ தான் இந்தியாவில் வந்தது. ஸோ இந்த ஸ்கேனர் ஃபார்மேட்டு, 3D பிரிண்டரு, கைடட் சர்ஜரி, ஸோ இம்ப்ளான்ஸில் ஸோ எல்லா ஃபார்மேட் மில்லிங் மிஷின் எல்லாமே CBCT. ஸோ எல்லாமே என்னெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோ அது எல்லாமே ஏர்லி அடாப்டேஷன் வந்து போனோம் சார். அந்த ஊரில் போனோம். அந்த இனிஷியல் ஆர்டிஃபிஷியலைசர் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஓகே, இப்போ அது போல் டேர்னிங் பாயிண்ட் அடுத்தது எந்த டெக்னாலஜி, எந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் வந்து நான் பார்த்தேன் ரீசெண்டாக ஐடியாஸ் வந்து நான் டாக்டர் விவேக்லாம் போகும்போது பார்த்தது வந்து பிரமிச்ச விஷயம் வந்து எல்லாமே அட்டானமஸாக போகுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் சார். நீங்கள் ப்ராஸ்தோ சர்ஜரி எல்லாமே இப்போ மெடிக்கல் ஃபீல்டுக்கு எப்படி ஒரு டாவின்சி ரோபோட்டிக்ஸ் வந்திருக்கோ அந்த மாதிரி டென்டிஸ்ட்ரியும் ஃபுல்லி அட்டானமஸாக தான் ஃப்யூச்சர் அடுத்த 10 இயர்ஸில் வந்து ஃபுல்லி அட்டானமஸாக தான் மாறுங்கிற மாதிரி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்னு. ஸோ நம்ம ஸ்கில் ஒரு பக்கம், நாலேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் டெக்னாலஜியை வந்து மிக்ஸ்அப் பண்ணும்போது எரர் வந்து நிறையா ரெடியூஸ் அண்ட் லிவரேஜ் ஆஃப் நம்மளோட க்ரோத் வந்து நிறையா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் சார். நம்ம ஃப்யூச்சரில் வந்து பேஷண்ட்ஸ் வந்து நம்மளோட ஃப்ளாஸை வந்து அக்செப்ட் பண்ணாத ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அந்த எரரை நிறையா குறைச்சி இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ், அவுட்கம் வந்து பேஷண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக வந்து பண்ணுன்ற ஒரு
தாட் ப்ராசஸ், ஒரு மைண்டு சிலருக்கு தான் இருக்கும். ஒரு 100 டென்டிஸ்ட்டில் ஒரு 4-5 பேருக்கு தான் இருக்கும். அதில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ இதில் பண்ணும்போது சம்டைம்ஸ் வி மேக் ராங் டெசிஷன். ஒரு தப்பான ஒரு அது யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். அப்புறம் ஃபீல் பண்ணுவோம், இது தேவையில்லாமல் வாங்கிட்டுமே, இவ்வளோ லட்சம் இல்லை லாக் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி எதுவும் டெசிஷன்ஸ், ராங் டெசிஷன்ஸ் எதுவும் எடுத்திருக்கீங்களா? நிறைய எடுத்திருக்கோம் சார். ஓகே. அந்த அது நான் யோசிக்கிறது இல்லை சார். ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் த திங். நேச்சர் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருந்தது எனக்கு. நான் அந்த எலான் மஸ்கோட கோட் ஒன்று படித்தேன். எலான் மஸ்க் வந்து இந்த 2020 சும்மா ஏர்போர்ட் எங்கேயோ புக் ஆட்டோபயோகிராஃபி நிறைய படிப்பேன். இப்போ படிக்கும்போது ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் த பாசிபிலிட்டிஸ், தென் எவ்ரி திங் வில் அக்கர். த பாசிபிலிட்டி, தென் எவ்ரி திங் வில் அக்கர். ஸோ இது நடக்குமா நடக்காதா, இது இந்த ஊருக்கு சரி வருமா வராதான்னு எதையுமே யோசிக்கவே வேணாம். ஒரு தொழிலாக இருந்தால், இப்போது நான் அடிக்கடி ஒரு கமலஹாசன் அவங்க அம்மா வந்து அந்த கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வரும்போது ஆக்டர் கமலஹாசனை வந்து மதர் சொல்லி அனுப்புவாங்களாம், நீ எந்த டீ கடை வச்சா கூட அதில் நம்பர் 1 நீ இருக்கணும், ஒரு சப்ஸ்டாண்டர்டாக போயிடக்கூடாது. அந்த தாட் வந்து கொஞ்சம் ப்ரொவோக்கிங்காக இருந்துச்சு. ஒரு தொழிலில் உச்சமாக இருக்கணும், இல்லாட்டி அந்த தொழிலை செய்யக்கூடாது அப்படிங்கிற தாட் வந்து ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருந்தது. ஸோ சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது, பண்ணால் அதில் என்ன மேக்ஸிமம் இருக்கோ அந்த ரீச்சை வந்து நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற தாட். சரி, இப்போது இந்த ஹை டெக்னாலஜி, ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு சேலஞ்சு. பட் அதை பேஷண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு 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 நாலேஜ், அந்த ஸ்கோப் வந்து இப்போது சிட்டியில் ஓரளவு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்குது. ஊரில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அப்போது அந்த ஸ்டேஜில் மக்கள் எப்படி இருந்தாங்க? ரெசிஸ்டன்ஸ் இருந்தது சார். காஸ்ட் ஃபேக்டர் சொல்லுவாங்க, போனால் பணம் நிறையா வாங்குறாரு, பணமாக இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த ரிசல்ட்ஸை ஃபீல் பண்ணோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபேட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் அப்புறம் லிட்ரஸி ரேட்ஸ் அதிகமாகிடுச்சு. அவங்க பசங்க வெளிநாடு போகிறாங்க, இவங்களும் வெளிநாடு போகிறாங்க. நிறைய 2000க்கு அப்புறம் வந்த ஜென்ரேஷன் வந்து டென்டிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ எப்படி ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க சார் உங்கள் ஊரில் டெக்னாலஜிக்கு புரிஞ்சுக்கிறேன்? எனக்குமே வரவேற்பு இருக்குது சார். அவங்க ரொம்ப வெல்கமிங்காக இருக்காங்க, ரொம்ப வெல்கமிங்காக இருக்காங்க. ஒரு அதை விரும்புகிறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க அசஸ் பண்ணுறாங்க, இவர் வந்து அப்டேட்டடாக இருக்காரா. ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் பார்க்குறாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒரு 10,000 ருபீஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு லெஸ் தென் ஒரு 5,000 10,000 ஸ்பெண்ட் பண்ணால் அதை பார்க்க மாட்டேங்கிறேன், போகிறாங்க. மோர் தென் 10,000 20,000 லேக்ஸில் பண்ணும்போது அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறோன்னா அவங்க வந்து இந்த டாக்டர் வந்து ஒழுங்காக இருக்கிறாரா, அவரோட சோஷியல் லைஃப் ஒழுங்காக இருக்கா, எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அவர் கரெக்டாக இருக்காரா, இதை ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாதிரி இருந்தால். ஸோ அதை வந்து சொசைட்டி பிலீவ் பண்ணுறாங்க. இது வந்து கல்ச்சர் ஸ்கேப்புன்னு நான் படிச்சிருக்கேன் நான் அது. ஸோ கல்ச்சர் ஸ்கேப்புன்றது என்னென்னா, ஒரு சொசைட்டி எப்படி நினைக்குதோ அதில் அப்படி இருந்தால் தான் அந்த சொசைட்டி உங்களை, அது ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி வேல்யூ வச்சுருக்காங்க. இப்போ என்னோடய ஜாகிரஃபியில் இவர் கரெக்டாக இருக்கணும், இவருக்கு தீய பழக்கம் இருக்கக்கூடாது, ஒரு குடும்பத்தோடு இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் தான் அவங்க அதை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. செகண்ட் திங் வந்து அவர் ஒழுங்காக அந்த இடத்துல இருக்கிறாரா, கிளினிக்கில் போர்டில் போட்டுட்டு அவர் வெளியில் போயிட்டுருக்காரா அப்படின்னு பார்க்குறாங்க. தேர்ட் திங் வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கா, ரிசல்ட்ஸ் இருக்கான்னு பேஷண்ட்ஸ் டு பேஷண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ரிலேட்டிவ்ஸில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே சமூகத்துக்கு வந்து உணர்கொம்புன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு நத்தைக்கு வந்து ஒரு ஆண்டனா வருதோ, சொசைட்டிக்கு வந்து ஒரு உணர்கொம்பு உண்டு. ஸோ சமூகத்தில் இவன் எப்படி உழவுறான் நமக்கு தெரியாது, நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வந்து ஒரு ப்ரூவிங் மென்டாலிட்டி இருந்துச்சு. நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் பெஸ்ட்டு, நான் தான் இந்த டென்டிஸ்ட்ரி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரூவிங் மென்டாலிட்டியை விட்டு மைண்ட் எலாபரேட்டாக எக்ஸ்பேண்ட் ஆனதாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும், நல்ல லீகசியை கொடுக்கணும், என்னோடய அடுத்த தலைமுறைக்கு இந்த லீகசியை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தாட்டு. அது மாதிரி அதில்